கெஸ் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் டூரிஸ்ட் ஃபேமிலி கிளிப்ஸு, யூடியூப் ஸ்டார்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் டூரிஸ்ட் ஃபேமிலி கிளிப்ஸு, ட்விட்டரில் போனால் டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றியே வந்து போஸ்ட்டு என்ன தாண்டா இந்த படத்தில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்துலேருந்து வர ஒரு குடும்பம் வந்து சென்னையில் ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகி அவங்க நெய்பர்ஸ் கூட எப்படி பழகுறாங்க, அதனால் அவங்க வந்ததுனால அந்த நெய்பர்ஸ்க்குலாம் என்ன தாக்கம் ஆயிடுச்சு அப்படின்றத காட்டுற ஒரு சிம்பிள் படம் தாங்க இந்த படம். இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கா, இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் கொடுக்குற ஹைப்புக்கு அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என்ன பயங்கரமாக இருக்குன்னா, உண்மையிலே இந்த படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து வேறு லெவலுக்கு இருக்குங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதாவது இந்த ஒரு சின்ன கருதான் இந்த கதை ஆக்சுவலாக. ஆனால் இந்த கதையை வந்து எப்படி வந்து எமோஷனலாக ரைட்டிங்கில் வந்து மக்களை வந்து க்ளூ பண்ணி, அதாவது அவங்க சீட்லேயே உட்கார வச்சு ஃபீல் பண்ண வைக்க முடியுன்றது வந்து டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு, இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீங்கள் வந்து காமெடி பார்ப்பீங்க, சிரிப்பீங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சுகமான ஒரு சீன் வரும், அப்படியே எமோட் பண்ணுவீங்க, அது கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வரும், திருப்பியும் ஒரு ஸ்மைலிங் ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு வந்து ஹியூமனோட எமோஷன்ஸோட விளாண்டுருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலே ரைட்டிங்னால தாங்க இந்த படம் வந்து கண்ணா பின்னான்னு பிச்சுக்கிட்டு ஓடுது. நேற்று பார்க்கையில் ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட சக்ஸஸ்னுவேன். இந்த படத்தில் இன்னொன்று எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஷான் ரோல்டன்னு. அடுத்து வந்து என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரைசேஷன். உண்மையிலேங்க நீங்கள் நம்ம சசிகுமாரை விட்டுருங்க, சிம்ரனை விட்டுருங்க, நம்ம அந்த பையன் குட்டி பையன் கமலேஷை விட்டுருங்க, அந்த நிதோஷன் ரோல் பண்ணியிருக்கிறவங்க விட்டுருங்க, இல்லை யோக லட்சுமியை விட்டுருங்க, எல்லாரையும் விட்டுருங்க. எம்எஸ் பாஸ்கர் 2-3 சீனில் வந்தாலும் அடிச்சு சாப்பிட்டு அப்படியே தூள் கிளப்பியிருப்பாரு. ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சனாக வருவார். வேறு லெவலுக்கு வந்து ஆக்டிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் வந்து குட்டி குட்டி இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி முன்னாடியே கொடுத்துருவார். இப்போது இந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக வருவாருங்க இந்த படத்தில். அவர் ஸ்ட்ரிக்ட்ன்றதுக்கு வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் வந்து பேப்பரை வந்து நியூஸ் பேப்பரை வந்து வீடு கூட எரிவான். ஆனால் ஒரே ஒரு வீட்டில் வந்துட்டு எரிய மாட்டான், போய் வச்சுட்டு வருவான். அதே வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ இங்கே இருக்குன்ற மாதிரி வந்து சினிமா பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் நல்லா தெரியும். அதேமாரி நான் சொன்னேன் இல்லையா, திடீர்னு வந்து ஃபீல் குட்டாக இருக்கும், திடீர்னு வந்து அழுவாங்க, திடீர்னு வந்து ஃபீல் குட்டாக ஆவாங்க அப்படின்னு. அந்த ஒரு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த மம்முட்டியா சாங் கிளிப்பிங்ஸ்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெஃபரன்ஸ் மாரி ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த கமலேஷோட ஷர்ட்லேயே காமிப்பார், டிஷர்ட்டில் காமிச்சிட்டு அந்த ஃபேமிலி எப்படி இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கும்போது கூட வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்றதை வந்து சூப்பராக காமிச்சிருக்காருங்க, வேறு லெவலுங்க. அதேமாதிரி ப்ரீ கிளைமேக்ஸில் வந்துட்டு போட்டில் வந்து ஒரு மக்களும் கீழே வந்து ஒரு பெரிய மீனும், அதாவது அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, போட்டில் இருக்கிறவங்க இந்த மீனை பிடிச்சிட்டு போய் தன்னோட ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதே வேளையில் இந்த மீன் வந்து மேலே வந்து இறைய தேடி தன்னோட மீன் குஞ்சுக்கு வந்து கொடுக்கறதுக்காக மேலே வந்திருக்குன்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறு லெவல் இந்த பையன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்ல. எப்படி தான் 20 to 23 இயர்ஸ்ன்றாங்க, வேறு லெவல். ஒரு நல்ல படம் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். தேட்டருக்கு போய் என்னால் முடிஞ்சது நான் போய் என் பையனோட அழைச்சிட்டு போயிட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். விஷிங் அபிஷன் ஜீவந்த் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ, பை பை.